பிறகு 1947 பாகிஸ்தான் பிரிவினை நடந்து கொண்டிருக்கும் போது இவர் ராமசாமி நாயக்கர் போய் மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட திராவிட நாடுன்னு ஒரு தனி நாடு எங்களுக்கு கொடுங்க, பாகிஸ்தான் கொடுக்க முடியுமா, எங்களுக்கு திராவிட நாடு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொல்றார்? we need representatives from other regions, you are only leader of Tamil அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவா தான் இங்க வந்திருக்கீங்க, வேணும்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் இருக்கிற மற்ற தலைவர் மக்களையும் கூட்டிட்டு வாங்க, உட்காந்து பேசுவோங்கிறாங்க. இவர் போய் கேரளாவில் பணிக்கர், இஎம்எஸ் நம்பூதிரி பட் உள்பட அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த எல்லா மற்ற மொழிவழி தலைவர்கிட்டையும் பேசுறாரு. அப்படி பேசும்போது அவர்கள் எல்லோரும் மறுக்கிறாங்க, தங்களை திராவிடர்களா அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. 1947 அவர் அந்த கோரிக்கையை கைவிட்டுட்டு அவருடைய இதழ்ல எழுதுறார், இவர் ராமசாமி நாயக்கர் எழுதுறார், இந்த தெலுங்கனும் கன்னடம் மலையாளியும் ஏத்துக்க மாட்டேங்கிறான், திராவிட நாட்டை ஏத்துக்க மாட்டேங்கிறான், அதனால இந்த கோரிக்கையை நான் கைவிடுறேங்கிறார். 44 தொடங்குற இந்த கோரிக்கை ஒரு 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 தத்துவமா அவங்க பரிணமிக்க வைக்கிற ஒரு இயக்கமா கட்டமைக்க விரும்புற கோட்பாடு 1947 இந்திய பிரிவினையின் போதே செத்து போயிடுச்சு. அந்த செத்து போன கோட்பாட்டை இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அது இந்த எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா பண்பாடும் ஒண்ணுதான், எப்ப யாருமே இருக்கலையப்பா, சரி நான் ஏற்கிறேன், உலகத்துல இருக்க எல்லா மொழிகளையும் மக்களும் தமிழிலிருந்து தான் பிறந்தார்கள், நான் எல்லாரையும் ஆரத்திலையும் நேசிக்கிறேன், உலகம் யாவையும் தாமல வாக்களும் உலகம் ஓப்ப யாதும் ஊரே யாவரும் கிளியர்னு பேசுற இந்த இனம் இன்னைக்கும் எல்லா இனங்களையும் அரவணைக்க தயாரா இருக்கு. நம்ம கேள்வி என்ன, நாங்க அரவணைக்க தயாரா இருக்கோம்ல, அப்படி அரவணைச்சார்களா? இன்னைக்கு நிகழ்கால உதாரணம் கமலை அரவணைச்சார்களா? அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது எங்கள் மீது தொடர்ந்து இந்த திணிப்பை நிகழ்த்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப இந்துத்துவ பண்பாடாக நான் ஏற்க மறுக்கும் போது, இந்திய கோட்பாட்டை நான் ஏற்க மறுக்கும் போது, இந்தி சமஸ்கிருத திணிப்பை நான் ஏற்க மறுக்கும் போது, என்னுடைய மொழியிலிருந்து பிறந்த தெலுங்குகளுக்கும் எனக்கு ஒரு சண்டை உருவாக்குறதுக்கான வேலையை நாகேந்திரன் செய்யறார். அதுக்காகவே தான் திட்டமிட்டு பவன் கல்யாணம் கொண்டு நாங்க உட்கார வச்சாங்க, பவன் கல்யாணம் வச்சு பேச வச்சு, சரிங்களா? தமிழர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் ஒரு இனச்சண்டையை மூட்டி வர வேலையை இவங்க தொடங்கி இருக்காங்கன்னு நாம பாக்குறோம்.